ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை டைரிஸ். நான் உங்கள் நண்பன் ஷிராப்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட 8வது எபிசோடு. இந்த எபிசோடோட பேர் ஆங்கர். கோவம்னு சொல்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் நார்மலாக வர ஒரு எமோஷன் தான். அந்த எமோஷன் ஒரு சின்ன குழந்தை கூட வரும். ஒரு சின்ன குழந்தைக்கு கோவம் வரப்போ அந்த குழந்தை அந்த கோவத்தை எப்படி காமிக்கணும்னு தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கோவம் ஒரு எமோஷனாக மாறி நம்ம மேலே எரிஞ்சு விழுகும், இல்லை நம்மளை அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு கோவம் வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணும். அதுவே ஒரு அடல்ட் ஹியூமனுக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம பண்ணுற செயலும் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கோவம் கம்மியானதுக்கப்புறம் ஐயோ நம்ம பண்ண செயலும் நம்ம பேசின பேச்சு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமாச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரி நான் 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நடந்த ஒரு விஷயம். நான் அந்த டைமில் எப்போயுமே எங்கள் அம்மா கூட ரொம்ப ஹேங் அவுட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போயிட்டுருக்கிறப்போ வீட்டை எல்லாமே லாக் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும் நடந்து போனோம். அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட சாவியை கொடுத்து, டேய் நான் ஒரு விஷயத்தை பீரோவில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ முன்னாடியே சொல்லக்கூடாதான், நான் போயிருப்பேனேன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட ப்ளீஸ்டா கொஞ்சம் கொண்டு வான்னு சொன்னாங்க. நான் கோவத்தோடு மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த பீரோ சாவியை தேடி பீரோவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ பீரோ ஓப்பன் ஆக மாட்டேது. ஆல்ரெடி நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. பீரோ வேறு ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த பீரோவை எட்டி ஒரு டமால்னு உதச்சேன். நான் உதைக்கி பீரோட கீழே இருக்க பார்ட்டுக்கு லைட்டாக கிராக் ஆயிடுச்சு. அது ஒரு பழைய பீரோ, எங்கள் பாட்டி வச்சுருந்த ஒரு பீரோ. எங்கள் அம்மா அந்த பீரோவை ரொம்ப பத்திரமா பார்த்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இது பண்ணதுக்கப்புறம் என்னோடய கோபம் பயமாக மாறிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக அந்த சாவியை போட்டு பீரோ ஓப்பன் பண்ணேன். பீரோ ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள இருக்க தீங்கை எடுத்துகிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போய் அதை கொடுத்துட்டேன். பீரோக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் சொல்லவே இல்லை. ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு வழக்கம் போல் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளோட கசின்ஸ் கூட ஜாலியாக விளாண்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க டயர்டாக இருந்தாங்க. என்னோடய சித்தி கால் பண்ணி பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பீரோவில் ஏதோ எடுக்கிறதுக்காண்டி சாவி எடுத்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த உடஞ்ச கிராக் பீஸை கவனிச்சிட்டாங்க. என்னை பார்த்து எப்படி இது உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டே, எனக்கு தெரிலம்மா, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி சொன்னேன். என்னை பார்த்து முறைச்சிட்டே, பொய் சொல்லாத, நீ தானே இதை பண்ணேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நான், ஆமாம் நீ என்கிட்ட அது பீரோவில் எடுத்துருவான்னு சொன்னல, அப்போ கொஞ்சம் கோவத்தில் பீரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், ஓப்பன் ஆகலை. ஸோ கோவத்தில் எட்டி உதைச்சேன்னா அது இந்த மாதிரி கிராக் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இது நான் சொன்னதுக்கப்புறம் நான் திட்டு வாங்குவேன்னு சொல்லி பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி நான் திட்டு வாங்கலை. ஆனால் எங்கள் அம்மா பயங்கரமாக சோகமாயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா சாரிம்மா, நான் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா அதுக்கு, சரி பரவாயில்ல, ஆனால் நீ ரொம்ப ஜாஸ்தியாக கோவப்படுற, அந்த கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் என்கிட்ட சொல்லிவிட்டு, நம்ம ரொம்ப தூரம் போனனால மட்டும்தான் நான் உன்கிட்ட இந்த சாவியை கொடுத்து நான் உன்கிட்ட கொண்டு வர சொன்னேன். நீ கோவப்படாமல் நான் சொன்னதை நீ பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த பீரோவும் உடைஞ்சிருக்காது, நான் சோகமாக இருக்க மாட்டேன், அதனால் நீ என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணவும் அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னதும் 100% உண்மை. நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஐட்டமை டேமேஜ் பண்ணனால இது ஃபைன். இன்ஸ்டர் இதே மாதிரி நான் மற்றவங்க வீட்டில் இருக்க ஐட்டமை டேமேஜ் பண்ணியிருந்தா அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். டெஃபினட்டாக அந்த பர்சன் என் மேலே பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருந்தே என்னோடய கோவத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குன்னு நான் உங்கள்கிட்ட கோவமே பட வேணான்னு சொல்ல வரல. தேவையான இடத்துல மட்டும், தேவைப்படுற நேரத்தில் மட்டும் நீங்கள் கோவப்பட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு யாராச்சும் தெரிஞ்ச பிடிச்ச பர்சன் மேலே நம்ம கோவப்படலாம். ஏன்னா நம்ம யாருன்னு சொல்லி அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம அப்பாலஜைஸ் பண்ண உடனே அந்த பர்சனும் சரி ஓகே விடு பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதுவே நம்ம ஒரு புதுசாக மீட் பண்ணுற பர்சன் மேலே கோவப்பட்டோன்னா அது ஒரு கெட்ட விஷயமாக தான் முடியும். ஏன்னா அந்த பர்சன் யாரை வேணா இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைமே அவங்கக்கிட்ட கோவப்படுறனால அந்த பர்சன் நம்மளை பற்றி திங்க் பண்ணுவாங்க. என்னன்னு, யார் இந்த பர்சன், எவ்வளோ ரூடாக பேசுகிறான், இவனை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர்
அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி யாராச்சும் நம்ம கோவப்பட்ட பர்சன் கிட்ட நம்மளை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, யார் அந்த ஆளா, நான் மீட் பண்ண ஃபஸ்ட் நாளே என்னை திட்டான், ரொம்ப ரொம்ப ரூடான பர்சன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கோவத்தில் யாரை வேணால் எப்படி வேணால் ஹர்ட் பண்ணலாம். நம்ம கோவமாக இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி நமக்கே தெரியாது. நமக்கு பிடிச்ச பர்சன்ட்டையே கண்ட விஷயத்தெலாம் சொல்லி நம்ம அவங்கள பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுவோம். அவங்க நம்மகிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க உள் மனசில் அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஹை பிபிலாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் என்னோடய கோவத்தை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ யாராச்சும் நமக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக கோவம் வரும். நான் அந்த டைமில் யாராச்சும் எனக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாங்கன்னா எய்தர் நான் கேட்கவே மாட்டேன், இல்லை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருவேன், இல்லை அவங்க பேசுறதை நான் கவனிக்க கூட மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுறனால ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா என்னோடய எனர்ஜியை தேவையில்லாமல் அந்த பர்சன் மேலே கோவப்பட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் அந்த எனர்ஜியை எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இல்லை எனக்கு பிடிச்ச பீப்புள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நான் 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று, நான் வீட்டில் இருந்தேன்னா நான் என் ரூமுக்கு வந்து என் பெட்டையோ என் பில்லோவையோ நல்லா டமால் டமால் டமால்னு குத்திப்பேன். அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இல்லைனா நான் ஜிம்முக்கு போகிறப்போ அங்கே இருக்க பாக்ஸிங் பேக் மேலே இருக்கிற எல்லா கோவத்தையும் காமிச்சிருவேன். மேபி நான் கோமா இருக்க பர்சன் நினச்சி அதை குத்திருக்கலாம், இல்லை நார்மலாகவும் குத்திருக்கலாம். நீங்கள் என்ன வேணால் திங்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒருவேளை நான் கம்ப்ளீட்டாக வெளியே இருந்து இந்த மாதிரி எந்த ஐட்டமும் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக எல்லார் கையிலையும் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்தாலே போதும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே நார்மலாகிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த எபிசோட் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த எபிசோடில் சொன்ன மாதிரியே எப்போயுமே கோமா உருன்னு இருக்காதீங்க. எப்போயுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஹெல்ப் அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.